இது கல்யாண வீடு, ஏகப்பட்ட வேலை இருக்கு. போ. சரிக்கா, கிளம்பிட்டேன். வாடி. இங்கேயே ஃப்ளவர்ஸ் ரொம்ப குறைவா வச்சிருக்கீங்க, இன்னும் நிறைய வைங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலைய பார்க்காம என் முகத்தையே பார்த்துட்டு இருந்தா எப்படி? எல்லா வேலையும் பெர்ஃபெக்ட்டா நடக்கணும் எனக்கு, புரியுதா? ஓகே மேம். இங்க பாருங்க, இந்த இடத்துல சொல்லுங்க. கல்யாண முகூர்த்த நேரம் ஆரம்பிக்க இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. அந்த 2 ஜோடிகளும் வர சொல்லுங்க, நான் மத்த எல்லா ஏற்பாடுகளையும் பாக்குறேன். சரிங்க புரோகிதரே. வரமா. கல்யாணத்துக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. இந்நேரம் அவர் இந்த இடத்துல இருந்தாகணுமே. ஆனா இன்னும் அவரை காணோம். எங்க போனாருன்னே தெரியல. அது ஏதோ கன்சைன்மெண்ட் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஆனா பெரியப்பாவை இன்னும் ஆளை காணோம். நான் வேணா போய் கன்சைன்மெண்ட்டை செக் பண்ணவா? நான் முதல்லயே உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பிசினஸ் விஷயங்களை எல்லாம் என் பசங்க பாத்துப்பாங்க, நீ அதுல இன்டர்ஃபியர் பண்ண தேவையில்ல. திரும்ப திரும்ப பிசினஸ் பேச்சை எடுத்துக்கிட்டு என்கிட்ட வராத, புரியுதா? நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டேன். நீ இந்த வீட்டு பொண்ணு, இந்த வீட்டு பொண்ணா மட்டும் இருந்தா போதும். ஏகப்பட்ட வேலை இருக்கு, போய் அதை பாரு. இல்ல பெரியமா, பெரியப்பாவை எங்கேயுமே காணோம். அதான். அவரை காணோம்னா இப்ப அதனால என்ன? நீ உடனே என்கிட்ட வந்து பிசினஸ் பத்தி பேச ஆரம்பிச்சிருவியா? போய் கல்யாண பொண்ணுங்க ரெடி ஆயிட்டாங்களா இல்லையான்னு பாரு. இல்லன்னா சீக்கிரமா அவங்கள ரெடி பண்ணு. இல்ல பெரியமா, ரிஷப் அண்ணா கிட்ட நான் பேசினேன். அவர் தான் உங்ககிட்ட பேச சொன்னாரு. திரும்ப திரும்ப அதையே பேசுற? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது? போ. சரிங்க. ஐ அம் சோ சாரி அனன்யா. இந்த பிசினஸ் விஷயங்கள்ல நீ தலையிடாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ஏன்னா இங்க நீ பேசுற அந்த பிசினஸ்ல நிறைய ஆபத்து இருக்குமா. இந்த வீட்டு பொண்ணுங்களுக்கு அந்த ஆபத்து வரக்கூடாது. அதனாலதான் நான் இப்படி கடுமையா நடந்துக்கிறேன். உன் மனசுல உன் பெரியம்மா பெரிய கொடுமைக்காரின்னு நீ நினைச்சிருப்பல்ல. இல்லம்மா, நான் கொடுமைக்காரி இல்ல. வேற வழி இல்லாம நான் இப்படி நடந்துக்கிறேன். என் பொண்ணுங்களை பாதுகாக்க எனக்கு வேற வழி தெரியல. ஐ எம் சாரிம்மா. ரிஷப், ரிஷப் எங்க? அவன் இங்க தானே இருந்தாகணும். இங்க யாருமே இல்லையே. மொத்த இடமும் சுடுகாடு மாதிரியே இருக்கு. ஒரு ஈக்காக கூட இல்ல. இந்த நேரத்துல அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? அந்த மாதவன் அப்பா இங்க இருக்கதா தான் சொன்னானே, ஆனா அவர் காணுமே. அந்த மாதவன் சொன்னது உண்மையா இல்ல அவன் என்ன ஏமாத்த பாக்குறானா தெரியலையே. அப்பா! அந்த மாதவன் இந்த பக்கம் தானே கை காட்டினான். ஆனா இந்த மாதிரி காட்டுக்குள்ள அப்பா ஏன் ராத்திரி நேரத்தில் வரப்போறாரு? அவன் கண்டிப்பா என்கிட்ட போய் தான் சொல்லியிருக்கான். அம்மா வேற வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இப்போ நான் கண்டிப்பா கிளம்பி தான் ஆகணும். அவன் சொன்னது ஒரு வேளை பொய்யா கூட இருக்கலாம்ல. தேவனுக்கெல்லாம் தேவனே, மகாதேவனே, கபாலீஸ்வரா, எனக்கு சக்தி கொடு. இந்த அசுரனை கொல்றதுக்கான சக்தியை கொடு. என்னோட சகோதரி தனியா இருக்கான்னு நினைச்சியா? இல்ல, இவ என்னோட சகோதரி. நான் இவ கூட இருக்கேன்.
என் ஈஸ்வரனோட சக்தி என் கூட இருக்கு. எல்லா பாம்பாட்டிகளையும் வர வச்சு என் சகோதரிய வீழ்த்த துணிஞ்சல, அதுக்கும் சேர்த்து நீ அனுபவி. இன்னைக்கு ராத்திரி உன் கதை முடிய போகுது. அமைதியா இருக்க மாட்டேன். இத பாருமா உருவஷி, ஏதோ தப்பு நடந்திருக்குமா. கடவுள் ஆமா, கடவுள் தான். அந்த கடவுள் செய்யற எல்லாமே நல்லதுக்கு தான். தேங்க் காட், தேங்க் காட். நல்ல வேளை என் பொண்ணுங்க வாழ்க்கை நாசமாகாம காப்பாத்திட்டாரு. ஏற்கனவே ஒருத்திய ஏமாத்திட்டான், அதுவும் நல்லதுக்கு தான். நல்ல வேளை இந்த கல்யாணம் நடக்கல. முதல் பொண்ணு கல்யாணமும் நடக்காம தப்பிச்சிட்டோம். இவன் சரியான ஏமாத்துக்காரன். தேங்க் காட், இது வரைக்கும் ஒரே ஒரு கல்யாணம் தான் நடந்திருக்கு. சரி, அப்படின்னா அங்க இருக்கிற சாரதாவை கல்யாணம் பண்ணது யாரு? யார் நீ சொல்லு. உன்னதான் கேக்குறேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோட பெஸ்ட் நாள், சிறந்த நாள் இதுதான். அதனால கொஞ்சமா சாப்பிடலாமே. சரி, இப்போ எடுத்துட்டு வரேன். சாரி தம்பி, எனக்கு அந்த சாரதா மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அதனால ஒன்று அவளை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன். அவளை நான் கல்யாணம் பண்ணி அவளோட பிளான் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை முறியடிக்காமல் விடவே மாட்டேன். அவகிட்ட இருந்து ஒன்னையும் நம்ம நாட்டையும் காப்பாற்றியே ஆகணும். கடவுளே பரமேஸ்வரா, இந்த சுப முகூர்த்தத்துல எப்படி இந்த அபசகுணம் நடந்துச்சு? ரேமா, இங்க இவ்ளோ பெரிய சீட்டிங் நடக்குது, நீ என்ன இப்படி அமைதியா நிக்கிற? போ. ரிஷப், நீ என்ன இப்படி இப்படி ஏமாத்திட்டியே? ஏன் இப்படி பண்ண ரிஷப்? ரிஷப், ஏன் இப்படி பண்ண? இதுக்கு என்ன காரணம்? நீ எதுக்காக சாரதாவை கல்யாணம் பண்ண? என்ன, நான் சாரதாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். நீ இப்போ என்ன சொன்ன? நீ இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சுயநினைவோட தான் பேசுறியா? ரிஷப், ரிதேஷ், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீ என்ன நான் உன்னை விடவே மாட்டேன். I will kill you. I will kill you. உன்னை நான் விடவே மாட்டேன். ரிதேஷ், அமைதியா இரு. ரிதேஷ், நான் சும்மா விட மாட்டேன். அமைதியா இரு. ரிதேஷ், விடு. நான் உன்னை விட மாட்டேன். ரிதேஷ், இவனை நான் கொன்னுடுவேன். ரிதேஷ், நான் கொன்னுடுவேன். இதுக்கு தான் நீ சாரதாவை கல்யாணம் பண்ணாதன்னு சொன்னியா? ஏன்னா நீ கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டிருக்க. உன்னை மாதிரி ஒரு சீட்டை நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லடா. நீ வெளியே என் மேல கேரிங்கா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு உன்னு கூட கேடியா இருந்துக்கேடா. இந்த பொண்ணு பெரிய கேடியா இருக்காளே. எப்ப இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சாலும் அப்பயே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு அண்ணன் தம்பியே பிரிச்சுட்டா.
பேபி, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். இந்த வீட்ல ஏதோ கெட்ட ஆவி இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இந்த வீட்ல இருக்கிற கெட்ட ஆவி வேற யாரும் இல்ல, இந்த பொண்ணுதான். நீ ஒரு வேலை பண்ணு, நீ குடி. குடின்றல்ல. இல்ல, நான் எப்படி இத? ஏன் குடின்றல்ல? நீ இந்த பாலையே ரொம்ப பாசமா பார்த்துட்டு இருந்தியா? உனக்கு பால் ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சேம்மா. இங்க பாரு, நீ பால் ஏதோ கலந்துருக்கேன்லாம் நான் எதுவும் சொல்ல வரலம்மா. குடி. குடி. இங்க பாரு, இந்த பாலை இப்ப நீ குடிக்கலன்னா இந்த பால்ல நீ எதுமோ கலந்துருக்கேன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். பரவாயில்லையா? என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை இந்த பால்ல நீ ஏதாவது கலந்துருந்தேன்னா உனக்கு என் மேல அன்பே இல்லைன்றதை நான் புரிஞ்சுப்பேன். தேவையில்லாம சண்டை போட்டதாயிடும். ஆனா அக்கா, ஒருவேளை இந்த நித்திர விஷத்தை வேற வழியே இல்லாம நான் குடிக்க வேண்டி இருந்ததுன்னா? நீ அதை குடிச்சிட்டனா அப்புறம் அது கண்டிப்பா உன்னையும் பாதிக்கும். குடி. குடின்றல்ல. இங்க பாரு, இப்ப நீயே இந்த பாலை குடிக்கலன்னா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வைப்பேன். பரவாயில்லையா? நல்லா இருக்காதுல்ல? அப்ப குடி. நான் இப்போ இந்த நித்திர விஷத்தை குடிச்சிட்டேன்னா எனக்கு நல்லா தூக்கம் வரும். இல்லனா எனக்குள்ள விஷம் இருக்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சிடும். குடி.